الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அல்லாஹ் ஒரே ஒருவன் மாத்திரம்தான் புகழுக்குரியவன். அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் படைப்பாளனும் வணங்கப்பட தகுதி வாய்ந்தவனும். அல்லாஹ்வோடு சமப்படுத்த அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கை ஒருபோதும் முடியவே முடியாது. அல்லாஹு அஹதுன், அல்லாஹ் ஒரே ஒருவன் மாத்திரம்தான். அந்த அல்லாஹ் அவனுக்கே எல்லா புகழும் என்றென்றும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் எங்களுடைய மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிமார்கள் என்று அல்லாஹ் அனுப்பிய கண்ணியமான அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனைவர் மீதும், இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர்களான சஹாபாக்கள் மீதும், எங்கள் எல்லோரையும் பெற்ற கண்ணியமான எங்களுடைய பெற்றோர்கள் மீதும், ஈமானோடு எங்களை விட முந்தி மௌத்தாகி போய் கபரிலே வாழ்கிறார்களே அந்த கண்ணியமான சாலிகான நல்லடியார்கள் மீதும், எங்கள் மீதும், ஈமானிய சூழலிலே வளர்க்கப்படுகின்ற எங்களுடைய பிள்ளைகள் மீதும், எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் பொருத்தமும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தான நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு ஜும்மாவுடைய கருப்பொருளாக நினைவூட்டப்படுகின்ற இறையச்சம் என்ற அல்லாஹ்வோடு உள்ள இணைப்பையும் பிணைப்பையும், இந்த தக்வா என்ற அந்த கருப்பொருளை நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் சமமாக நினைவுபடுத்துகிறேன். நான் நீங்களும் எப்போது மரணத்தை தழுவோம் என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, இரவிலே நன்றாக தூங்கியவர் காலையிலே மையத்தாக எழும்பினார், இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, மனிதனுடைய உடலுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. மனிதன் வாழ்கிற வாழ்க்கையில எடுத்த மூச்சை திருப்பி விடுறதுக்கும் விட்ட மூச்சை மீண்டும் எடுப்பதற்கும் எங்களோட கண்ட்ரோல்ல இல்லாது, அது அல்லாஹ்வுடைய அருளால தான் நாங்கள் சுவாசிக்கிறோம் சகோதரர்களே. அதனால்தான் தும்மல் போனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹார்ட் அது அடைபடாமல் அல்லாஹ் காப்பாற்றுகிறான், மீண்டும் சுவாசிப்பதற்குரிய வாய்ப்பை தருகிறான் அந்த ரப்பு அல்லாஹ். அதனால் எப்போதும் அல்லாஹ்வோடு தான் உறவாட வேண்டும்.
அல்லாஹுதான் உலகத்தை படைத்தான், காரியங்களை நிறைவு செய்கிறான், காரியங்களை நடாத்துகிறான், திட்டமிடுகிறான். அல்லாஹ் எழுதிய கதிரை தவிர வேற எதுவும் மேல்மிச்சமாக இந்த துனியால பூமியில நடக்காது சகோதரர்களே. நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வோடு நாணயமாக அல்லாஹ் 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 என்று நானும் நீங்களும் எப்போதும் அந்த உறவை பசுமையாக வைத்துக் கொள்ள முயற்சிப்போமாக. அல்லாஹு தாலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தருவானாக. கண்ணியமான சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் துல்காதாவுடைய மாதம். துல்காதாவுடைய மாதம் என்று வந்தால் அது ஒரு சங்கையான மாதம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நாளிலேயே, இந்த உலகத்தை படைத்த அன்றே காலச்சக்கரத்தை 12 மாதங்களாக ஆக்கி அதில் 4 மாதங்களை சங்கையான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த 4 மாதங்கள்ல 3 மாதங்கள் முத்தவாலியாத்துன் தொடர்ச்சியாக வருகிற மாதங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று துல்காதா, இரண்டாவது துல்ஹிஜ்ஜா, இதுக்கு அடுத்து வருகிற மாதம் துல்ஹிஜ்ஜா, மூன்றாவது மாதம் அடுத்த வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 மாதங்களை தாண்டி இன்னொரு மாதம் சங்கையான மாதம், அது இடைப்பட்ட காலத்திலே வருகிற ரஜபுடைய மாதம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சில இடங்களை கண்ணியமான இடங்களாக ஆக்கி வைத்து சில காலங்களை புனிதமான காலங்களாக ஆக்கினான். அந்த சங்கையான இடங்கள்ல இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத்த யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்த நாளிலேயே அல்லாஹ் மனிதன் வாழவே இல்லாத சஞ்சாரம் இல்லாத அந்த பாலைவன பெருவெளியில மக்கமா நகரத்தை அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த நாளிலேயே முடிவாக்கிட்டான். அது புனிதமான பூமி என்று. வைது பவ்வனா லி இப்ராஹிம மக்கானல் பைத், கஅபாவுடைய இடம் எங்க வரணும் என்று அல்லாஹ் முடிவாக்கிட்டான். அந்த இடத்தை புனிதமானது என்று முடிவாக்கிட்டு அதே இடத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த காலத்துல வருடத்துல 4 மாதங்களை புனிதமான காலங்களாக ஆக்கின அந்த விஷயத்தை அல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு சங்கையான மனிதருடைய நாவால் தான். அவர்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து சொன்னார்கள், இந்த மக்காவை அல்லாஹ் புனித பூமியாக ஆக்கியிருக்கிறான். அவருடைய நாவால தான் உலகத்துக்கு அல்லாஹ் அதை பிரகடனப்படுத்துறார். சங்கையான காலங்கள் என்று இந்த 4 மாதங்களையும் புனிதமான மாதங்கள் என்று இந்த உலகத்தில் முதலாவது நாவசைத்து அறிமுகப்படுத்தியவர் ஹலீலுர் ரஹ்மான், கண்ணியமான அல்லாஹ்வுடைய கூட்டாளி என்று வர்ணிக்கப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இந்த 3 மாதங்களையும் புனிதமான காலங்களாக அல்லாஹ் ஆக்கி இருப்பதனுடைய தத்துவத்தை எடுத்து பார்த்தால் அதனுடைய பின்னணியில இருப்பது அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி ஹஜ்ஜிக்கு போகிற மனிதர்கள் பாதுகாப்பாக போகிற காலத்திலும் திரும்பி வருகிற காலத்திலும் அமைதியாக அச்சமற்ற அபயமளிக்கப்பட்ட காலபூமியாக அல்லாஹ் ஆக்குவதைத்தான் தத்துவமாக வைத்திருக்கிறார். கோத்திரங்களுக்கு இடையிலே குழப்பங்களும் பழிவாங்கலும் நிரம்பி காணப்பட்டு நியாயமும் நீதியும் பேசப்படாத காலத்திலே வாளேந்தி யார் பலசாலியாக இருக்கிறானோ முந்துவான் என்ற அடிப்படையிலே வெட்டினாலும் கொத்தினாலும் நீதி நிலைநாட்டப்படாத அந்த கால ஜாகிலியா காலத்திலே இருந்து இந்த சங்கையான காலங்களுடைய புனிதத்துவங்கள் பேணப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, துல்காதாவுடைய மாதம் என்று வந்தால் இந்த நாட்டிலே இருந்து இந்த வருடம் கிட்டத்தட்ட 3500 ஹாஜிகள் மக்கமா நகரத்தை நோக்கி போகிறார்கள். எனக்கும் ஹஜ்ஜி கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு பெரிய ஏற்பாடுகளோடு இருந்த கிட்டத்தட்ட 650 சகோதரர்கள் முழுமையான தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஹஜ்ஜி கிடைக்கவில்லை.
1500க்கும் அதிகமான சகோதரர்கள் இந்த நாட்டுடைய டிபார்ட்மெண்ட்ல ஹஜ்ஜிக்காக அப்ளிகேஷன் போட்டு 5000 ரூபாய் கட்டி பதிவு செய்திருக்கிறார்கள். முன்பு ஒரு காலம் இருந்தது, ரமலானுடைய காலம் வந்ததற்கு பின்னால், ரமலானுடைய காலம் முடிந்து அந்த ஷவ்வால் ஆரம்பித்ததற்கு பின்னால் தான் ஹஜ்ஜிக்கு போகிற மனிதர்கள் தயாராகுவார்கள். அந்த காலம் கடந்தேறி விட்டது சகோதரர்களே. ஹஜ்ஜிக்காக போக வேண்டிய மனிதர்களுடைய லிஸ்டை போன ஜனவரியிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று முடிவாக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஹஜ்ஜாஜிகள் அலை அலையாக போக தயாராகிறார்கள். இந்த அவையில் ஹஜ்ஜை நிறைவேற்றிய சகோதரர்கள் நிறைய இருப்பீர்கள். சவுதி அரேபியாவிலே பணியாற்றுகிற காலத்திலே ஹஜ்ஜி செய்தவர்கள் இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜி ஒரு ஓயாத அலை. லயுஹஜ்ஜன்னல் பைத்து வலயுத்தமரன்ன பஅத குரூஜி யஅஜூஜ வ மஅஜூஜ் என்றார்கள் ஸஹீஹுல் புகாரி. ஹஜ்ஜுடைய வரலாறு அலை அலையாக போகிற அந்த வரலாறு சுப்ஹானல்லாஹ். மறுமை நாளுடைய அடையாளங்கள், கடைசி 10 அடையாளங்கள் ஒரு பயங்கரமான அடையாளம் தான். யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டத்தார் இந்த பூமிக்கு வருவார்கள். அது பயங்கரமான குழப்பங்களை விளைவிப்பார்கள். தஜ்ஜாலுடைய வருகைக்கும் பின்னால், அது தஜ்ஜால் கொல்லப்பட்டதற்கு பின்னால் தான் யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டம் வருவார்கள். தஜ்ஜாலுடைய படை பட்டாளத்தையும் யூத சமூகத்தையும் அடித்து நொறுக்கி முஸ்லிம் சமூகம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில இருக்கின்ற காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் வகை அறிவிப்பான் ஒரு சமூகம் பூமியில் இருந்து வெளியேற்றப்பட போகிறார்கள். அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அவர்கள் வந்தால் உங்களால் ஈடு கொடுக்க முடியாமல் போகும். முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டு ஒரு மலை நுச்சியில் ஏறி தப்ப வழி தேடுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான். அன்னை யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டத்தார்கள் கொலை வரிகளை அரங்கேற்றுவார்கள். பூமியில் இருக்கிற மனிதர்களை வெட்டி வெட்டி கொன்று குவிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அநியாயங்கள் எல்லாம் நடந்ததற்கு பின்னாலும் யஅஜூஜ் மஅஜூஜுக்கு அல்லாஹ் ஒரே நேரத்தில் ஒரு நோயை கொடுத்து எல்லா மனிதர்களை அழித்து போட்டு விடுவார். கோடிக்கணக்கான மனித உருவங்கள் யஅஜூஜ் மஅஜூஜ் என்பது சகோதரர்களே. ஹஜ்ஜுடைய வரலாற்றை நபிகளார் சொன்னார்கள். யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டத்தார்கள் வந்து போனதற்கு பின்னாலும் ஹஜ்ஜுடைய அமல் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, லா தகூமு ஸஅத்து ஹத்தா லா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். இந்த பூமியில அல்லாஹ் என்று சொல்கிற ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் துனியா முடியாது. ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ். பூமியில பாவிகள் இருக்கிற நேரத்தில் தான் இந்த துனியாவை அல்லாஹ் அழிப்பான். மூமின்கள் எல்லோரும் மௌத்தா போய்த்திடுவார்கள். இந்த பூமியில அல்லாஹ் என்று சொல்கிற ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் கண்ணியமான சகோதரர்களே துனியா அழியாது. ஹஜ்ஜுடைய அமல் நடந்து கொண்டிருக்கும். கஅபாவும் கஅபாவாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் கஅபாவை உடைக்க வேண்டும் என்ற வெறியோடு வருவார்களாம். வஹும் பில் பைதா. அவர்கள் ஒரு பாலைவனத்திலே அந்த வெறியோடு வருகிற நேரத்தில், பாலைவனத்திலே வந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, பூமிக்கு கட்டளையிடுவான். பூமி அவர்களை விழுங்கிக்கோ என்று. அத்தனை மனிதர்களும் சுழி வாங்கப்படுவார்கள் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹீஹுல் புகாரி. இந்த பூமியில ஹஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாத ஒரு காலம் வரும். ஹஜ்ஜி செய்ய யாரும் இல்லை. கஅபாவை வலம் வர அல்லாஹ் என்று சொல்கிற மனிதன் இல்லாம போகிற நேரத்துல தான் எத்தியோப்பியாவில் இருந்து, அபிசீனியாவில் இருந்து கால்கள் வளைந்த ஒரு நடுத்தரமான உயரமுள்ள ஒரு கூட்டம் வெறியோடு வருவார்கள். கஅபாவுடைய ஒவ்வொரு கல்லாக கலட்டி உடை தெரிவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பூமியில அல்லாஹ்வை வணங்குறதுக்கு இந்த கஅபாவை அல்லாஹ் நேராக வைத்திருக்கிறான். இந்த கஅபாவை கலிமா சொல்லி அல்லாஹ் என்று சொல்கிற ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் கஅபாவை யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் அல்லாஹ் காப்பாற்றுகிறதை பார்க்கலாம். துல்கஅதா மாதம் என்று வந்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்து ஹஜ்ஜிக்காக மனிதர்கள் அலை அலையாக போவார்கள். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது குறிப்பிட்ட அடையாளமிடப்பட்ட சில மாதங்கள். ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் வரைக்கும் இது ஹஜ்ஜுடைய நியத்து வைக்கின்ற காலங்கள். கண்ணியமான சகோதரர்களே, வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டினதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை கஅபாவை கட்டுமாறு. அந்த கஅபத்துல்லாவை கட்டினதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறார்கள், வஅரினா மனாசிகனா,
இந்த கபால என்ன அமல் செய்யணும், எப்படி செய்யணும் என்று அல்லாஹ்தான் அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் அப்பதான் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை காட்டுறான். தண்ட குடும்பம் செய்த தியாகத்துல 2 பகுதி ஹஜ்ஜுக்குள்ள கடமையாக அல்லாஹ் ஆக்குறான். ஒன்று மகனை அறுக்க மினாவுக்கு போனது, அந்த மினால போய் ஷைத்தான் குறுக்கிட்டு தடுக்க முற்பட்ட நேரத்துல ஷைத்தானோடு எப்படி போராட வேண்டும் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோ நூடாக முழு உலக மூமின்களுக்கும் கட்டளையிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து அடித்தார்கள். 2வது இடத்துக்கு போன உடனே மீண்டும் வருகிறான், கல்லால் அடித்தார்கள். 80 வருடத்தை தாண்டியதற்கு பின்னால் கிடைத்தது ஒரே ஒரு ஆண் குழந்தை. அழகு நிறைவான இந்த பசுமையான குழந்தை, பச்சிலம் பாலகனை நீ உன் கையால் அறுத்து பலியிடுவதற்கு உனக்கு மனம் எப்படி விடுகிறது என்று மனதை ஹவா குழப்ப நினைக்கிறான். கல்லால் அடித்து அல்லாவின் கட்டளை தான் முதல் தரமானது. என குழந்தையா, ஊராரின் ஏச்சு பேச்சா, மக்களுடைய அவமானங்களா, இல்லாவிட்டால் மக்கள் என்னை தப்பாக பேசுவார்களா, எல்லாம் ஒரு பக்கத்திலே ஒதுக்கிவிட்டு இந்த குழந்தையை தந்த ரப்பு அல்லாஹுதான் இந்த குழந்தையை அறுக்க சொல்கிறான். எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தேவை, என்னை அல்லாஹ் பொருந்த வேண்டும். சாதாரண விவகாரங்கள்ல எப்படி ஒரு மூமின் நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, இப்ராஹிம் உங்களை மனித சமுதாயத்துக்கு இமாமாக வழிகாட்டியாக உங்களை பார்த்து பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஆக்கியிருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, கல்லால் அடித்த வரலாற்றை காலம் கடத்தி கஅபாவிலே செய்ய வேண்டிய ஹஜ்ஜுடைய அமல் எப்படி என்று கேட்கும் போது மினாவிலே நீங்கள் தங்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் போடுகிறான். அந்த மினாவிலே நீங்கள் 3 இடத்திலே கல்லை அடித்து ஷைத்தானுக்கு அடித்தீர்களே, அதே இடத்திலே கல்லால் அடிப்பதை ஹஜ்ஜுடைய வாஜிபாக அல்லாஹ் ஆக்குறான். ஹஜ்ஜுடைய வாஜிபாக அல்லாஹ் ஆக்குறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த குழந்தையையும் தன்னுடைய பிள்ளையையும், பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹாஜர் என்ற அந்த மேலான அல்லாஹ்வின் மீது அசையாத நம்பிக்கையுள்ள அந்த அம்மையார், அந்த தாயார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மூத்த மகனை பெற்றெடுத்த அந்த மேலான அந்த தாய், ஒரு நபியின் உயிரை காக்க, தன் குழந்தையை காக்க, பிள்ளை தாகத்தால் துடியாய் துடிக்கிறதை பார்த்து தன்னால் தாயென்று நின்று சகிக்க முடியாமல் 150 மீட்டர் கஅபாவில் இருந்து கிட்ட இருக்கிற சஃபா என்ற மலை குச்சக்க ஏறுகிறாங்க. மக்கமா நகரத்திலே நாலாபுரத்திலேயும் பார்த்தால் பெரும்பெரும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு பல மாடி கட்டிடங்களாக கஅபாவை சூழ கட்டிடங்கள், பெரும் ஹோட்டல்கள் கட்டப்பட்டாலும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால, நபியுடைய காலத்தில் பெரிய மலைகள். அதெல்லாம் அந்த மலைகளுக்கு கீழால் ஆக குழிக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த கஅபா இருந்தது. கடுமையான மழை பெய்தால் அந்த பகுதி எல்லாம் வெள்ளமாக நிரம்பி வழியும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த குழந்தையையும் மனைவியையும் விட்டுவிட்டு போன நேரத்தில் அந்த தாகத்தால் துடியாய் துடிக்கிறதை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் சஃபா என்ற மலைக்கு ஏறுறாங்க. அவ ஏறின மலை அல்லாஹ் இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்ட 2 சின்னங்கள், 2 மார்க், 2 அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். فمن حج البيت او اعتمر فلا جناح عليه ان يطوف بهما. நீங்க ஹஜ் செய்தாலும் உம்ரா செஞ்சாலும் கட்டாய கடமை ஃபர்ல் சஃபா மர்வாவுக்கு தொங்கோட்டம் போடுவது. அந்த சஃபாவின் மேல் ஏறி யாரும் உதவிக்கு வருகிறார்களா என்று அந்த தாய் பார்க்கிறார்கள், யாரையும் காணவில்லை. அதிலிருந்து கீழே மெல்ல இறங்குகிறார்கள். அந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு மட்டமான பகுதியில், அதான் இந்த கிரீன் லைட் காட்டப்பட்டிருக்கிறது, ஆண்கள் உடல் குலுங்க குலுங்க ஓடுவது அசை. அதை தாண்டி மர்வாவை நோக்கி போகிறார்கள். மர்வா மலையின் உச்சியில ஏறி யாரும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள், யாரையுமே காணவில்லை. மீண்டும் வருகிறார்கள். இப்படி 7 முறை, 7வது முறை மர்வாவில் இருக்கிற நேரத்தில் தான் ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ உதவிக்கு வந்த மாதிரி ஒரு சலசலப்பு சத்தம். யாரென்று கண்களுக்கு புலப்படவில்லை. யாரும் இருந்தால் நின்று எனக்கு உதவியாக வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டு ஓடினால். கண்ணியமான சகோதரர்களே, உலக வரலாற்றில் பல அதிசயங்கள் கின்னஸிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மகாபரிய அல்லாஹு ஹய்யுன், அல்லாஹ் ஒரே ஒருவன் உலகத்தில் ஆளுகிறான். இந்த படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை நிரூபிப்ப
இந்த மார்க்கம் உண்மையானது என்று புரிய வைக்க மகாபெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிலைநாட்டுகிறார். அதுதான் கண்ணியமான சகோதரர்கள், அந்த பிள்ளைக்கு பக்கத்திலே அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடோடி வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் ரெக்கையால் அல்லது காலால் தோண்டுகிறார்கள். அவ்வளவுதான், பீரிட்டு மகாபெரிய ஒரு வெள்ளமாக மகாபெரிய ஊற்றாக வருகிறது. ஓடோடி போய் நாலு புறத்தாலும் அந்த மணல்களை சேர்த்து டேங்கி மாதிரி ஆக்கி 2 கையாலும் ஒரு அள்ளுகிறார்கள் பிள்ளையின் தாகத்தை தீர்க்க. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீண்ட வரலாற்றை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தாயார் அன்னை ஹாஜருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. லவ்லம் தக்ரிஃப் மினல் மாஇ லகானத் ஜம்ஸம் ஐனன் மஈனன். அந்த ஜம்ஸம் ஊற்றாக வருகிற நேரத்தில் 2 கையாலும் ஒரு அல்லாமல் இருந்திருந்தால் லகானத் ஜம்ஸம் ஐனன் மஈனன், அந்த ஜம்ஸம் கண்களுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஊற்று வெள்ளமாக போயிருக்கும் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களை, அந்த தாய் தண்ணீர் தேடி ஓடிய அந்த வரலாற்றை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய அமலாக உம்ராவுடைய அமலாக ஆக்குற நேரத்தில் அந்த தாய் வஃபாத்தாகி இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மௌத்தாக இருந்த அந்த தாய் ஓடிய அந்த ஓட்டத்தை மறுமை நாள் வரைக்கும் அந்த தாயுடைய தியாகம் நினைவூட்டப்படுகிற விதத்திலே ஆக்கி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம் நெருங்குகிற நேரத்திலே மகாபெரிய அமல்களை நாங்கள் செய்கிறோம். ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிலே செய்கிற அமல்களும், ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று வந்தால் செய்கிற 10 நாட்களுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹஜ்ஜாஜிகள் அங்கே அவர்கள் எந்த சாதி வித்தியாசமும் இல்லாமல், நிறங்களால் வேறுபட்டிருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து கஃன் துணியை நினைவூட்டுகின்ற இஹ்ராமுடைய ஆடையோடு கண்கள் குளமான கண்களோடு அழுகின்ற காட்சிகளும். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜாஜிகள் அரபாவில் இருக்கிற நேரத்தில் ஷைத்தான் மண்ணை வாரி தலையிலே போட்டுக்கொண்டு அவமானத்தோடு இவர்கள் எவரையும் என்னால் குழப்பி, அவர்களுடைய மனதை குழப்பி, அவர்கள் இதயங்களில் ஆதிக்கம் செலுத்த முடியாதவர்கள் பலமான உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஷைத்தான் புறமுதுகு காட்டி ஓடுகிற நாள் அரஃபாவுடைய நாள். கண்ணியமான சகோதரர்களே, ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, உலகத்தில் மனிதர்கள் கேட்கின்ற துஆக்களிலே மகாபெரிய சிறந்த துஆ ஒரு ஹாஜி ஹஜ்ஜிலே அரபாவிலே கேட்கிற துஆ நகர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கபூலாக்கப்படுகிற துஆக்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வரலாறுகள், இந்த அமல்கள் எல்லாம் ஒரு மனிதரை நினைவூட்டுகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய கூட்டாளி என்று வர்ணிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவூட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் 2 மனிதர்களை அல்லாஹ் கூட்டாளி என்று சொல்கிறார். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மற்றது எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரண தருவாயிலையும் நபிகளார் சொன்னார்கள், லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் கைர ரப்பி லத்தஹல்து அபா பக்ரின் ஹலீலா. நான் அல்லாஹ்வைத்தான் கூட்டாளியாக எடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது நான் கூட்டாளி என்று சொல்றல்ல. கூட்டாளி என்று சொல்வதாக இருந்தால் அபூபக்கரை நான் கூட்டாளி என்று சொல்லி இருப்பேன் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகில் எல்லா நேரத்திலும் நினைவூட்டப்படுகின்ற 2 நபிமார்கள் என்றால் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய அமல்களாக இருக்கலாம், மனிதர்கள் உலகத்திலே இருந்து தொழுகிற தொழுகையாக இருக்கலாம், ஓதுகின்ற அத்தஹியாத்தாக இருக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இந்த நபிக்கு அருள் செய்வாயாக, இந்த நபியுடைய குடும்பத்துக்கு நீ அருள் செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ எப்படி அருள் செய்தாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்துக்கு எப்படி அருள் செய்தாயோ, அது மாதிரி எங்க நபிக்கும் நபியுடைய குடும்பத்துக்கும் அருள் செய்வாயாக என்று நமக்கு அந்த ஸலவாத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவரின் குடும்பத்துக்கும் நீ பரக்கத்து செய்ததை போல
இந்த நபிக்கும் அவரின் குடும்பத்துக்கும் பரக்கத்தை செய்வாயாக என்ற அந்த ஸலவாத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு மனிதர் நபிகளாரிடத்திலே வருகிறார். யா கைரல் பரியா, மனித குலத்தில் சிறந்தவரே என்று நபிகளாரை விழுத்து பேசுகிறார். உண்மையிலேயே உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே அன சய்யிது உல்தி ஆதம், நான் மனிதர்களில் ஆதமுடைய பிள்ளைகளிலே தலைவனாக இருக்கிறேன். வலா ஃபஹர், அதில் எந்த பெருமையும் இல்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித குலத்தில் சிறந்தவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் நபியை பார்த்து யா கைரல் பரியா, மனித குலத்தில் சிறந்தவரே என்று விழுத்து பேசும்போது நபிகளார் பணிவாக அந்த மனிதனுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சங்கைப்படுத்தி லாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். மனித குலத்தில் சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களை, எப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபிகளார் கடுமையாக நேசிப்பார்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடு அவர் தந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்ற பெயரை வைத்ததை இப்படி சொன்னார்கள். உலிதலியல் லைலத குலாமுன், எனக்கு நேற்று இரவு ஒரு குழந்தை கிடைத்தது. ஃபஸம்மைதுஹு பிஸ்மி அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த பிள்ளைக்கு என்ற வாப்பாவின் வழித்தோன்றல் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் யுஹ்ஷருன் நாஸு ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா, எல்லா மனிதர்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணத்தோடு காலில் செருப்பில்லாமல் ஹத்னா செய்யப்படாத நிலையிலே எழுப்பப்படுவார்கள். கோடான கோடி மனிதர்கள் மறுமையில இந்த நிலையில் எழுப்பப்படும் போது அவ்வளவு யுக்ஸா, அந்த கோடான கோடி மனிதர்களில் முதலாவது அல்லாஹ் ஆடை அணிவிப்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்கள் சில பேரை சந்தித்தார்கள். 7வது வானத்தை நோக்கி போனால் அந்த 7வது வானத்திலே அல் பைத்துல் மஅமூர், ஒரு மிகப்பெரிய பள்ளிவாயில் இருக்கிறது. அந்த பள்ளிவாயிலுடைய சுவரிலே சாய்ந்த நிலையிலே, முதுகை வைத்து சாய்ந்த நிலையிலே ஒரு வயதான மனிதர் இருக்கிறார். அந்த மனிதரின் முகம் என்னுடைய முகத்தை ஒத்ததாக இருந்தது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஃபேஸ் கட்ல இருந்தார்கள். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்டேன், அவர் யார் என்று. அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்பட்டது என்று 7வது வானத்திலே வைத்து அல்லாஹ் அவரை மேன்மைப்படுத்தியதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மேலான நபியை அல்லாஹ் கூட்டாளியாக ஆக்கி அவரை அந்தஸ்துக்கு உயர்த்துவதிலே மிகப்பெரிய சோதனைகளை, கடினமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து அவரை சோதித்தான். 80 வருடங்களை தாண்டி பிள்ளைகள் பாக்கியம் இல்லாமல் இருந்து அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான அந்த நபி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் சோதிக்கப்பட்டால், சாதாரண ஈமானோடு வாழுகிற மனிதர்களுக்கு ஒரு சோதனை வந்தவுடனே அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நபியையே அல்லாஹ் சோதித்தான். கண்ணியமானவர்களே, இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்கள் இப்படித்தான் முஹ்ஸினீன்கள் நல்ல மனிதர்களுக்கு கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல கோபப்படவில்லை. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிகான குழந்தையை தாயா அல்லாஹ் என்று வயது முதிர்ந்த காலத்திலும் சாலிகான குழந்தையை தா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்னை ஹாஜருக்கு முதலாவது கற்பம் தரிக்கிறது. அன்ன பிள்ளை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் விட்டுட்டு பிரிய சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது ஒரு கடினமான சோதனை. அன்பார்ந்தவர்களே, இன்ன இப்ராஹிம் அல்லாஹ்வுன் ஹலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள சாந்தமான இரக்க சிந்தனை உள்ளவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நபி. அன்பார்ந்தவர்களே, பிள்ளையை அறுக்குமாறு கட்டளை வந்த நேரத்திலே அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டார். அல்லாஹ் அந்த கடினமான சோதனையை சொல்கிற நேரத்தில் ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், அந்த வாப்பாவும் மகனும் 2 பேரும் அந்த மினா பள்ளத்தாக்கிலே போய் அவர் 2 பேரும் அல்லாஹ்வுக்கு அஸ்லமா கட்டுப்பட்டார்கள். வதல்லஹு லில் ஜபீன், குழந்தையை மல்லாக்க படுக்குட்டு அறுக்க முற்படுகிறார். அறுக்கிறதுக்கு நெருங்குகிறார். கண்ணியமான சகோதரர்களை, அறுத்தா மறுபடவில்லையாம். கருங்கல்லிலே அடித்தவுடனே கருங்கல் தூளாகி போனதாம். அறுத்த அந்த கழுத்து அறுபடவில்லையாம். இப்படி ஹதீஸிலே வரவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அவர் அறுப்பதற்காக மனதால் முழுமையாக கட்டுப்பட்டு அடங்கினார். பிள்ளையும் அதற்கு கட்டுப்பட்டார்.
யா புனையா இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, மகனே உன்னை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வின் கட்டளையை கனவாக கண்டேன் மகனே, உன் நிலை என்ன என்று அவர் வளர்க்காமல் பிரிந்து போய்விட்டு மீண்டும் வந்து அந்த தாய் தான் அந்த பிள்ளையை வளர்த்தார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த குழந்தையை எப்படி ஈமானிய உணர்வோடு வளர்த்தார் என்பதை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் பாடமாக சொல்கிறான். யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமைசாலிகள் ஒருவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நிறைவேற்றுங்கள் வாப்பா. எப்படி இன்ஷா அல்லாஹ் என்ற சொல்லை சொல்ல வைத்தது யார்? இந்த வாப்பாட சப்போர்ட் இல்லாமல் அந்த தாய். கண்ணியமான பெருமக்களே, அந்த தாயோடைய தியாகத்தை அல்லாஹ் அதனால் தான் நினைவுபடுத்துகிறார். அந்த பிள்ளையை அறுக்க முற்படுகிற நேரத்தில் வனதைனாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இப்ராஹிமே என்று சொல்லி, இப்படித்தான் நாங்கள் மூமின்களுக்கு கூலி கொடுப்போம் சோதனைக்கு பின்னால் என்று சொல்கிறார். வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், மகாபெரிய ஒரு குர்பானை அதற்கு பகரமாக நாங்கள் கொடுத்தோம், குழந்தையை அறுக்க விடவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, வரலாறு நெடுகிலும் ஹஜ்ஜுடைய காலம் என்று வந்தால், ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளுடைய நாள் என்று வந்தால், அது தியாகத்தை நினைவூட்டுகிற நாள், தியாக திருநாள். அது மகா பெரிய ஒரு தியாகம். உலகத்திலே அல்லாஹ்வை நிலைநாட்ட, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த செய்யப்பட்ட மகாபெரிய தியாகம் செய்யப்பட்ட நாள் என்று வரலாறு நெடுகிலும் இந்த தியாகத்துக்கு பெரிய கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்தின் சங்கையையும் ஒவ்வொரு காலத்திலும் செய்யப்பட வேண்டிய அமல்களையும் சரியாக விளங்கி அதை திருப்தியாக செய்வதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலிய்யு ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மனைவிமார்கள். ஒன்று அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு அரசனால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவர் தான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூத்த மனைவிதான் அன்னை சாரா என்று சொல்கிற தாயார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெயர் அபுல் அன்பியா, நபிமார்களின் தந்தை. லட்சக்கணக்கான நபிமார்கள் உலகத்துக்கு வந்த வரலாற்றை பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சங்கிலி தொடரில் சில்சிலாவிலே போய் சேர்கிறதை பார்க்கலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மனைவி ஹாஜருடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய ஜெனரேஷன் மக்கால் அப்படியே குடியேற்றப்பட்டு உம்மத்துன் ஹனீஃபா, ஷிர்கில்லாத நேர்மையான நேரான சமுதாயம் என்று நபி பிறக்கிறதுக்கு ஒரு 450 வருடம் வரக்காட்டும் 5000 வருடங்களுக்கு மேலாக தூய கொள்கையில இருந்த சமுதாயம் மக்கால ஹஜ்ஜு உம்ரா என்ற வேலிய போட்டு தௌஹீதுடைய அத்திவாரத்தோடு உருவாக்கப்பட்ட சமுதாயம். அதனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில நபிகளார்தான் கடைசியாக நபியாக வந்தார்கள். இடையில யாரும் நபியாக அனுப்பப்பட தேவை வரல. அவங்க நேரான ஷிர்கில்லாத ஏகத்துவ சமூகமாக இருந்தார்கள். எப்ப கபாவுக்குள்ளுக்கு சிலை வணக்கத்தை அம்ர் இப்னு லுகை என்ற ஒரு ஆள் கொண்டு வந்து சேர்த்தானோ, அது 360 சிலையாக ஆன உடனே அதை இல்லாதொழித்து கபாவை துப்புரவு கொடுத்த அல்லாஹ் நபி கடைசி நபியாக ஆக்குறான். அல்லாஹ் நபி வந்து உலகத்தில் எல்லா நபிமார்ட்டையும் முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்ன நபியை பின்பற்றுங்கன்னு நபிக்கு அல்லாஹ் ஆர்டர் பண்ணல. அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபியை நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க அல்லாஹ் இந்த நபிக்கும் சொல்கிறார். கண்ணியமான சகோதரி, குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம் தீனன் கியமம் மில்லத்த இப்ராஹிம், நபியே எனக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டி இருக்கிறான், அந்த நேர் வழி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேரான வழி என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அடுத்த 2வது மனைவி அன்னை சாராவுடைய அடுத்த மகன் தான், அவருக்கு கிடைச்ச மகன் தான் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை தான் யூத கிறிஸ்தவ சமூகம் உருவான பனு இஸ்ராயில் சமூகம் என்றதை பார்க்கலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் என்று சொல்றது.
அந்த பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், சந்ததி என்றது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை நேர போய் சேர்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரக்காட்டும் வந்தா, அதுக்கு அடுத்தது அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர காலமாக கொள்ளதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றின சமூகத்தை கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிற்பட்ட காலத்தில் வந்த நபிமார்களை யகூதிகள் கொன்று குவித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஈசாவுடைய வருகைக்கு பின்னால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூத கிறிஸ்தவ சமூகம் என்று இரண்டாக பிரிந்தாலும் அவருடைய நேர போய் சேரும் சில்சிலா பனு இஸ்ராயில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று போறதை பார்க்கலாம். அதனால் தான் யகூதிகள் எப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யகூதியாக இருந்தார் என்று பேசுவார்கள். கிறிஸ்தவர்கள் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் என்று பேசுவதை பார்க்கலாம். இவருடைய வாத பிரதிவாதங்கள் இருக்கின்ற காலத்தில் குர்ஆன் இறங்குது. நபிக்கல்லா வஹி இறக்கிறான், மகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீ சொல்வதை போல ஒரு யகூதியாக இருக்கவில்லை, ஒரு கிறிஸ்தவராக இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் முஸ்லிமாக இருந்தால் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காக இருக்கல். ஒரு ரெண்டு பேட்டை ஷிர்க் இருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு சாராரும் உலகத்தில் பாராட்டி பேசுகின்ற ஒரு சிறப்பான மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் மூன்று சாராரை பேசுகிற ஒன்று முஷ்ரிக்கீன்கள், மக்கா காபிர்கள், யூத கிறிஸ்தவர்கள். இந்த மூன்று சாராரும் முக்கோணமாக இருந்து கொண்டு ஆளுக்கால் எதிர்ப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மூன்று சாராரும் பாராட்டி பேசுகின்ற ஒரு மேதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகாபெரிய ஒரு தியாகத்தை நிறைவூட்டுகின்ற குர்பான் தான் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்கின்ற உதுகியாவுடைய கடமை. கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில் உதுகியாவுடைய அமலுக்கு இருக்கிற சிறப்பு, அவருடைய மாமிசத்தின் அவருடைய அந்த இரத்தம் அறுக்கும் போது கீழே விழுவதற்கு முன்னால் யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள்ல, அய்யாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல்களில் ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் இஹ்ராகு தம், இரத்தத்தை ஓட்டுகின்ற உதுகியாவுடைய அமல் என்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அமல் எல்லோரும் வசதி உள்ளவர்கள் செய்ய வேண்டும். யாருக்காவது வசதி இருந்து உதுகியாவுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருந்தால் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் எங்களுடைய தொழுமிடத்தை, மைதானத்தை நெருங்க வேண்டாம் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கடமையை இலகுபடுத்துவதற்காகத்தான் தனியாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம், ஒரு மாடாக ஒரு ஒட்டகமாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்ற செய்தியை நபிகளார் வழிகாட்டினார்கள். கண்ணியமான பெருமக்களே, அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும். அதற்கான அந்த அமலை செய்வதற்குரிய சூழலை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த அமலை நையாண்டி பண்ணுகிற விதத்தில், கொச்சைப்படுத்துகிற விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் பிழையாக இருந்து விடக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இரத்தங்கள் நாற்றம் அடிக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அக்கம் பக்கமாக அந்த முள்ளுகளை வீசி மிருகங்கள் அதை கொண்டு போய் நடு தெருவிலே போட்டு முஸ்லிம்கள் நாலாபுரத்திலும் மிருகங்களை அறுக்கிறார்கள் என்று எங்களை கொச்சைப்படுத்துகிற நிலையிலே ஆகாமல் இந்த தீனை, இஸ்லாத்தை பாதுகாக்கிற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கான வாய்ப்பு இந்த நாட்டிலே அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டும். அப்படியான நிலையை தாண்டி இப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்னாலேயே இப்படி ஒரு அமல் தேவையில்லை. இந்த சல்லியை ஏழைகளுக்கு கொடுப்போம், இப்படி கொடுப்போம், இப்படி ஒரு அமலை கொச்சைப்படுத்தி தட்டி கழிக்க முடியாது. ஹுதைபியா உடன்படிக்கையை வரலாற்றிலே உதாரணமாக காட்டி சில பேர் மீடியாக்களை பேசுகிறதை பார்க்கலாம். நபிகளார் உம்ராவுக்காக தயாராகி ஹுதைபியா என்ற இடம் அடைகிற நேரத்தில் 22 கிலோமீட்டர் மக்கா கஅபாவுக்கு 460 கிலோமீட்டரை தாண்டி இஹ்ராத்தோடு வந்து விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, வாய்ப்பு கிடைக்காத நேரத்திலே நபிகளார் மேக்சிமம் தன்னால் முடியுமான வரைக்கும் முயற்சித்தார்கள். அந்த கவர்மெண்ட் இடத்துல பேசினார்கள். யாரை போட்டால் எடுபடுமோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தின் முடிவிலே தான் அந்த கடைசியாக முடியாது என்று சொன்ன உடனே தான் கவலையோடு அந்த மாதிரி பின்வாங்கி நபிகளார் வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த முறை உம்ரா செய்தார்கள். ஆனால் ஒரே அடியாக இப்படி ஒரு கட்டத்தில் நபிகளார் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை மட்டும் பேசாமல் நபிகளார் உஸ்மானை அனுப்பி மேக்சிமம் முயற்சித்தார்கள் என்ற பகுதியையும் பேச வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, சில பேர் மீடியாக்களை துஷ்பிரயோகம் செய்கிறதை பார்க்கலாம். ஆன்மீகம் என்ற பெயரிலே இப்படி என்று பேசுகிறதை பார்க்கலாம்.
அல்லாஹ்வுடைய கிருபையால் நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும், பேச வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும். இதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று. எனவே தனியாக ஒரு மாடு கொடுக்க வசதி உள்ளவர் தனியாக ஒரு மாட்டை கொடுப்பது என்பது சிறந்தது என்பதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 7 பேர் சேர்ந்து லேசாக விஷயத்தை முடித்துக் கொள்ளாமல் தன் சக்தி தன் வசதி எப்படி என்பதை உங்களுக்கு தெரியும், அதற்கேற்ப நடந்து கொள்வோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.